எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் நேயர்களே. இந்த விஷயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து சந்தோஷத்துக்குள்ளாக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பிளாக்கி ஸ்டாருடைய ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். பிளாக்கி ஸ்டாருடைய அப்பா உயிருடன் வந்துட்டார் அப்படிங்கிற தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் இறந்துட்டார். இப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த தகவல் தான் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொண்டு இது குறித்து பிளாக்கி ஸ்டார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இரண்டாவதாக தெரிந்து கொள்ள போகிறோம். மேலும் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல விதமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, பிளாக்கி ஸ்டாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளாக்கி ஸ்டார் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஸ்டார்டிங்கெல்லாம் எப்படி போட்டுட்ருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயங்களாக, நல்ல கருத்துள்ள விஷயங்களாக போட்டுட்டு இருந்த பிளாக்கி ஸ்டார் அவர்கள் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வியூஸே வரல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பாடுறதா போட்டார். டான்ஸ் ஆடியும் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பையன் டான்ஸ் ஆடினா எங்கே வியூஸ் போகுது, அதனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக போட ஆரம்பித்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வியூஸ் வந்து பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் தமிழகத்தில் அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார். இன்ஸ்டாகிராமை யாராவது யூஸ் பண்ணாங்களா, கண்டிப்பாக பிளாக்கி ஸ்டாருடைய ஃபேஸை ஒரு முறையாவது அட்லீஸ்ட் பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்கி ஸ்டார் அவர்கள் தமிழகத்தில் ஒரு நிஜ ஸ்டாராகவே உருவெடுத்துட்டார். இப்படிலாம் இருக்கும் பொழுது இதற்கு எல்லாமே உச்சமாக என்ன விஷயம் நடந்துச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணார். காலேஜ் ஃபங்க்ஷனில் பெரும்பாலான பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் புடைசூழ அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணார். அந்த ஃபங்க்ஷனில் பல உரைகள் ஆட்டினார். இந்த ஒரு குறிப்பிட்ட ரீலும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போணுச்சு. இப்படி பிளாக்கி ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஆளாக எல்லாராலையும் கிண்டல் பண்ணப்பட்ட, எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்ட, எல்லாராலையும் கேவலப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருந்தவர் எல்லா அவமானங்களையும் எல்லா அசிங்கங்களையும் பொறுத்துக்கிட்டு கடைசியில் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார். இதற்கு எல்லாத்துக்கும் முச்சமாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு ஷோவில் வந்து கலந்துக்கிட்டார். பல பேர் வந்து வாயடிச்சு போயிட்டாங்க. என்னடா நாம் எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி நம்ம இன்னுமே கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பிளாக்கி ஸ்டார் விஜய் டெலிவிஷனில் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு மிக பெருமளவுக்கு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு அவருடைய ஹேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவரோட பாராட்ட ஆரம்பித்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேர்களே, அவங்களுடைய அம்மாவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கி ஸ்டார் வந்து ஆரம்பத்தில் வீடியோ போடுறது எங்களுக்கே பிடிக்கவே இல்லை, ஏன் பிளாக்கி ஸ்டார் இப்படிலாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வீடியோவே போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுடைய பேச்செல்லாம் மீறி அவன் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தான். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பா தான். அவனுக்கு ரொம்பவே செல்லம் கொடுத்தாரு, ரொம்பவே ஆதரவு கொடுத்தாரு. அதனால தான் அவன் வீடியோ போட்டுட்டு இருந்தான். இன்றைக்கி என்னுடைய கருத்தெல்லாம் தப்பு அப்படிங்கிறத நிரூபித்து அவன் இவ்வளோ பெரிய இடத்த தொட்டிருக்கிறான். உண்மையாலும் எனக்கு பிளாக்கி ஸ்டார் நினச்சா பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் ரொம்பவே பெருமைப்பட பேசியிருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த அளவுக்கு எல்லா கஷ்டத்துலேயும் பிளாக்கி ஸ்டாருக்கு இவ்வளோ தூரம் ஊக்கமளித்து அவரோட வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் கொண்டு போன அவருடைய அப்பா வந்து 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலானுச்சு. பிளாக்கி ஸ்டார் அவர்கள் இது குறித்து மிக பெருமளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமாக இருந்தவர் என்னுடைய அப்பா தான். என்னுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அப்படி நான் என்றைக்குமே மறக்கலைன்னா என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் இன்னும் மென்மேலும் உயருவேன் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கையாக இருக்குது. எங்கள் அப்பா சொன்ன ஒரே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் உலகம் என்ன நினைக்கிது அப்படிங்கிறது நீ நினைக்காத, உனக்கு சரின்னு படுறத பண்ணு, உனக்கு சந்தோஷப்படுறத பண்ணு, நியாயமாக இரு, அதில் நீ உறுதியாக இரு. மற்றவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மனசு கஷ்டப்பட்டு வீட்டிலே முடங்கி கிடக்காத, நீ வாழ்க்கையில் வெற்றி பெறு, உனக்கு பிடிச்ச விஷயத்தையும் உன்னுடைய லட்சியத்தையும் நீ அப்படிங்கிறதுல லட்சியத்தையும் நீ அதில் கொஞ்சம் கூட நீ வந்து பின்வாங்கி இருந்துடாத அப்படிங்கிறத எங்கள் அப்பா உறுதியாக சொன்னார். இன்றைக்கி அவர் எங்களை விட்டு போயிட்டாரும், அவர் என்னை விட்டு போயிட்டாரும், அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை விட்டு போகாது, அவர் சொன்ன வார்த்தைகளை நான் வந்து ஒவ்வொன்றும் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கி ஸ்டார் உணர்ச்சிபூர்வமாக ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தார். பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ரீல்ஸ் வந்து பிரம்மாண்டமான வியூஸ் போயிடுச்சு.
அதாவது சாதாரண வியூஸ் கிடையாது, அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வியூஸ் போயிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு கூட வரல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்டார் போடுற எல்லா வீடியோவுக்குமே வந்து அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் அவருடைய ரீல்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துருந்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய கமெண்ட் பாக்ஸில் ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ரீலுக்கு நெகட்டிவ் கமெண்ட்டே இல்லை. அந்தளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்டு. இதிலேருந்து நாம் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்டார் மாதிரி அவர் அப்பா சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் யார் நம்மளை எதிர்த்தாலும், யார் நம்மளை அவமானப்படுத்தினாலும் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் நோக்கி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது நேயர்களே, இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் வந்து ரொம்பவே வேகமாக வைரலாக பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிளாக் ஸ்டாருடைய அப்பா மீண்டும் உயிரோடு வந்துட்டார் அப்படிங்கிற தகவல் வந்து வெறித்தனமான வைரலாக போயிட்டுருக்கு. அதனுக்கு பின்னாடி இருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்டார் அப்பா இறந்து போயிருந்தாலும் அவரோட அப்பா வந்து எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பிளாக் ஸ்டார் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அந்த என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவனே நான் என்னைக்காவது ஒரு நாள் சாவ தான் போகிறேன். அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. நான் என்னைக்காவது ஒரு நாள் சாவ தான் போகிறேன். அப்படி சாகும்போது அந்த இடத்துல மாடியில் போகிற ஒரு இடத்துல ஒரு பெட்டி வச்சுருக்கிறேன். அந்த பெட்டியில் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை எடுத்து பாருன்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்டாருடைய அப்பா பிளாக் ஸ்டார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். பிளாக் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இவர் ஏதோ வந்து சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன பெட்டி இருக்க போகுது, என்ன உள்ளே வச்சுருக்க போகிறாரு, சும்மா கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்டார் வந்து அதை இத்தனை நாள் கண்டுக்காமே இருந்தாராம். ஆனால் பிளாக் ஸ்டாருடைய அப்பா இறந்து போன உடனே தான் இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து, ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன தான் வச்சிருப்பாரு, ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்டார் போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்துருக்காரு. உள்ளே வந்து பிளாக் ஸ்டார் சின்ன வயசாக இருக்கும்போது அவருடைய அப்பாவை வந்து வரைஞ்ச ஒரு ஃபோட்டோ வந்து இருந்துச்சாம். அந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் ஸ்டார் அவங்க சின்னதாக இருக்கும்போது பிளாக் ஸ்டார் அப்பாவை வரைஞ்ச அந்த ஃபோட்டோவை பிளாக் ஸ்டாரே மறந்து போயிட்டாராம். ஆனால் அவருடைய அப்பா வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே அப்படி வச்சுருக்கிறாராம். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பிளாக் ஸ்டார் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு உயிரோடு வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுடைய அப்பா. அதாவது அந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்பா வந்து அந்தளவுக்கு உண்மையாக நான் தத்ரூபமெல்லாம் வரைஞ்சிரல. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, நான் சின்ன வயசில் அந்த ஃபோட்டோவை எங்கள் அப்பாவை பார்த்து வரைஞ்சேன். எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணுறது தான், அப்படி தான் நானும் பண்ணேன். ஆனால் அதை என்னோடய அப்பா வந்து எடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. அதை மறக்காமல் பல வருஷம் கழித்து என்கிட்ட சொன்னார். நான் போய் திறந்து பார்த்து எனக்கு வந்து அவர் வந்து என் கூடயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து பிளாக் ஸ்டார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் தான் நேயர்களே சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பிளாக் ஸ்டாரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அவர் வந்து ஒரு சாதாரண இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இப்படி சமூக வலைத்தளங்களில் அவர் காலேஜ் ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டதாகட்டும், இல்லை விஜய் டிவி ஷோவில் ஆகட்டும், இதற்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. நீங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க? அதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.